வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது திருச்சியில் வந்து செவிலியர் மாணவி இறந்ததுக்கு மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்த இரக்கங்கள் மற்றும் அந்த இறந்து போன சகோதரிக்கு வந்து அரசு பணி தருவதாகவும் அவருடைய அம்மாவுக்கு அதாவது வீட்டுடைய பட்டாவும் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அரசு தரப்பில். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அப்படிங்கிறதுக்காக. இது மட்டும் இல்லாமல் 7 லட்ச ரூபா ரொக்கமும் கொடுத்துருக்குறாங்க. இது பணம் கொடுத்தா மட்டும் அந்த இழப்புக்கு வந்து ஈடாகுமா அப்படின்னா அது கண்டிப்பாக கிடையாது. இருந்தாலும் நம்முடைய முதல்வர் பார்த்திங்கன்னா அவர்னால் என்ன முடியுமோ அதை சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அடுத்தது வந்து கடுமையான தண்டனைகள் வந்து நிறைவேற்றப்படும் அப்படின்னு கோரிக்கையை அவர் சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த தவறுகள் நடக்காமல் மாண்புமிகு முதல்வர் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு எல்லா மக்களுடைய சார்பாக நானும் கேட்டுக்கிறேன். இந்த திருச்சி மாணவிக்கு வந்து என்னுடைய ஆழ்ந்த இரக்கங்கள், அவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து ஆழ்ந்த இரக்கங்கள். இது போன்ற தவறான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கக்கூடாது. சரியாக முறையாக பார்த்து கொடுக்கட்டும். மக்கள் வந்து பணம் இல்லாதனால தான் அரசு மருத்துவமனைக்கு தேடி வர்றாங்க. அரசு மருத்துவமனையிலே இந்த மாதிரி ஒரு தவறுகள் நடந்தால் நாங்களாம் எங்கே போகிறது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நாட்டு நடப்புகள் வந்து இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் மருத்துவமனை கொஞ்சம் கண்காணிப்பாளர்களை கொஞ்சம் நல்லா கரெக்டாக பார்த்துக்கங்க. நன்றி.